இறைவன், மெய்ப்பொருள், பிரபஞ்ச சக்தி, இயற்கை அப்படி என்று என்ன வேண்டுமானாலும் அவருக்கு பெயர் வைக்கலாம். ஏன்னா எல்லா பெயரும் அவருக்கு பொருந்தும். இறைவனுக்கு இதுதான் பெயர் அப்படிங்கிற மாதிரி எந்தவித கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் நம்ம அவரை கொண்டு வர முடியாது. இறைவனை நம்ம வீட்டில் பூஜை செய்து வணங்குகிறோம், கோவிலில் போய் வணங்குகிறோம். இன்னும் சில பேர் தியானத்தின் மூலமாக இறைவனை உணர்கிறார்கள். இறைவன் என்பது உணர்வு பூர்வமாக உணரக்கூடியது. அதாவது உணர்வு நிலையில் இருப்பவர் இறைவன். இறைவனை நாம் எல்லா ரூபத்திலையுமே நம்ம கண்டு ரசிக்கலாம். அது எப்படின்னா, நம்ம ஒவ்வொரு செயலையும் கவனித்து செயல்பட வேண்டும். அதாவது அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி கவனிக்க வேண்டும். ஏன்னா எல்லா விஷயங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா பொருள்களிலும், எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா, இறைவனை கண்களால் காண்பது அரிது. ஸோ நம்ம எல்லா